ஹாய் ஹலோ மை டியர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ போஸ்ட் பண்ணுறேங்க. ஹோப் யூ ஆல் ஆர் குட். இப்போ நம்ம ஒரு டே இன் மை லைஃபோட வீடியோ பார்க்கலாங்க. மண்டே ஜூன் 8 அவரோட பர்த்டே. மண்டேங்கிறனால ஆஃபீஸ் கண்டிப்பாக லீவ் போட முடியாது. மார்னிங் ஹாஃப் டே ஆஃபீஸ் போயிட்டு ஆஃப்டர்நூன் ஊட்டி போகலான்னு தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணோம். எப்பவும் போல் ஜம்முன்னு மார்னிங்கே ஆஃப்டர்நூனுக்கும் சேர்த்து குக் பண்ணிவிட்டு ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ஃபஸ்ட் ஹாஃபையும் முடிச்சுட்டு சந்தோஷமாக ஒரு 12:30க்கு ஆஃபீஸ்லேருந்து ரியான் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க. அங்கேருந்து கிளம்பிட்டு கோத்தகிரி ரீச் பண்ணும்போது ஒரு 150 இல்லை 145 சம்திங் இருக்குங்க. சரி, போகிற வழியில் ஒரு நல்ல ஸ்பாட்டாக பார்த்து நிறுத்தி கொஞ்சம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே கிளம்பும்போது சாப்பிட்றலான்னு பார்த்துட்டு ஒரு 4-5 ஃபோட்டோவே எடுத்துகிட்டு செம்மையாக இருந்ததுங்க ஸ்பாட்டு. சூப்பராக கொஞ்சம் லைட்டாக வெயிலும் அடிச்சுது, லைட்டாக மழையும் பெஞ்சது, கொஞ்சம் லைட்டாக குளிரும் அடிச்சுது. நல்லா இருந்துச்சு கிளைமேட்டு. அங்கேயே ஜம்முன்னு கார்லேயே உட்காந்து கொண்டு வந்தது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு சரி கொடநாடு போகலான்னு முடிவு பண்ணிவிட்டு காரை எடுக்கும்போது இந்த தொட்டாச்சி நீங்கள் பார்த்தங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அங்கேருந்து அதையும் கொஞ்சம் எடுத்துகிட்டு அது மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ளார்ஸும் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் என்னங்க, சின்ராஸை கையிலேயே பிடிக்க முடியாத மாதிரி ஜம்முன்னு காரில் ஏசிலாம் ஆஃப் பண்ணிவிட்டு விண்டோஸை ஓப்பன் பண்ணிட்டு மங்கீஸ் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிவிட்டு செம காற்று சூப்பராக ஒரு நல்ல சாங்கை ப்ளே பண்ணிவிட்டு நமக்கு பிடிச்சவங்களோட ஃபுல் லவ்வோட ஒரு லாங் ட்ரைவ் என்ஜாய் பண்ணலான்னு போயிட்டுருக்கும்போது குறுக்க எந்த மண்ணு லாரியும் வந்துடக்கூடாதுடான்னு கடவுளே வேண்டிட்டு ஒரு லாங் ட்ரைவு ஃபாஸ்ட்டாக என்ஜாய் பண்ணோம். ஒரு வழியாக ஸ்பாட்டுக்கு கொடநாடு வந்து சேர்ந்துட்டோங்க. ஸ்பாட்டு உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம சும்மாவே 4 செவத்துக்குள்ளே 100 ஃபோட்டோ எடுப்போம். ஸ்பாட் வேறு செமையாக இருக்குது. சும்மாவா இருப்போம், தாவுடா தாவு அப்படின்னு இறங்கி அப்படியே டீ எஸ்டேட்குள்ளே பூந்து நம்ம வேலையை பார்ப்போன்னு உள்ளே இறங்கிட்டேங்க. ஆனால் ரொம்ப ஸ்லோப்பிங்காக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஷூ வேறு வலிக்கிட்டே இருந்துச்சு, பயமாக தான் இருந்துச்சு. அப்படியே மெதுவாக பிடிச்சி இறங்கிட்டேன். இவரை கூப்பிட்டா இவன் வரவே மாட்டேங்கிற, வேணாம் உள்ளே புளியெல்லாம் இருக்கும், எதாவது வந்துட போகுது, நீ சீக்கிரமாக 2-3 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு மேலே வா, மேலே நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கலான்னு சொன்னாங்க. சரின்னு உள்ளே போய் அழகாக நின்றுட்டு அங்கேயே முன்னாடி தான், ரொம்ப உள்ளெல்லாம் போகல, அழகாக சூப்பராக வியூ பாயிண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு 2-3 ஃபோட்டோஸ் நாங்களே 2 பேரும் மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு இருந்தோம். கிளைமேட்டும் நல்லா இருந்ததுக்கு கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சு. நிறைய பேர் யாருமே இல்லை அந்த இடத்துல. ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். அப்போ ஒரு அண்ணா அங்கேருந்து ஃபோட்டோன்னு சொன்னார். நான் இங்கேருந்து அவர் அங்கேருந்து அவரோட ரியாக்ஷன் மட்டும் பாருங்க. Fasten driver's seat belt. அதுக்கப்புறம் அந்த அண்ணா அங்கேருந்து கூப்பிட்டதே செமையாக இருந்துச்சு. சரி, நான் அங்கே பார்த்துட்டு அந்த அண்ணாக்கிட்ட போயிட்டு ஃபோட்டோஸ் எடுக்கணும் அந்த மாதிரி சொன்னோம். லாஸ்ட் டைம் நாங்கள் மூணார் போயிருந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே அந்த அண்ணாட்ட ரிவ்யூ காமிச்சோம். இதெல்லாம் இருக்குண்ணா, இந்த மாதிரி எங்களுக்கு வேண்டாம், இதை விட டிஃப்ரெண்ட்டாக எடுத்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த அண்ணா நிறையா ஸ்டில் போஸ்லாம் கொடுக்க சொன்னார். சரி, ஜம்முன்னு நம்ம சும்மாவாக இருப்போம், அந்த அண்ணாவே ஃப்ரெண்டு பிடிச்சிட்டு சரின்னு அங்கேருந்து ஒரு 5:15 அந்த மாதிரி ஒரு 15 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு 5:15 5:20க்கெலாம் கிளம்பிட்டோம். கிளம்பும்போது அதே மாதிரி தான், கீழே இறங்கும்போதும் அவ்வளோ கோத்தகிரி ரூட்டுங்கிறங்காட்டி ரொம்ப கூட்டம் இல்லை, அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே கீழே இறங்கிட்டோம். 12:15க்கு போயிட்டு அங்கே ரீச் ஆகும்போது ஒரு 1.5 hours 2 ஹவர்ஸில் ரீச் ஆகிட்டு திரும்பி கீழே வரும்போது ஒரு 5:15 கிளம்புனா ஒரு 7:30க்கெலாம் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். ஒரு ஹாஃப் டேயில் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண முடியும்னு நினச்சா கண்டிப்பாக கோயம்புத்தூரில் இருக்கீங்கன்னா கொடநாடு வியூ பாயிண்ட்டை என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ரொம்ப டிராஃபிக் இல்லாத ரோடு. சண்டே அந்த மாதிரி பிளான் பண்ணாமல் மற்ற டேஸில் போனால் இந்த மாதிரி கொஞ்சம் ரஷ்ஷாக இல்லாமல் நம்ம தனியாக செப்ரேட்டாக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. வரும்போது எல்லாத்தையும் பார்த்துட்டு பாய் சொல்லிட்டு பிடிச்ச சாங்கை கேட்டுட்டு அப்படியே கீழே வர்றது ரொம்ப ரிலாக்ஸாக இருந்துச்சு. அப்புறம் அந்த ஃபோட்டோஸ்க்கு ஒரு 5 ஃபோட்டோ தான் எடுக்கலான்னு நினச்சோம். ஒரு 15 or 16 ஃபோட்டோஸ் எடுத்தோம். ஒரு ஃபோட்டோக்கு அவங்க 40 rupees சார்ஜ் பண்ணாங்க. எடுத்துகிட்டு அவர் ரொம்ப நல்லாவே எடுத்து கொடுத்துருந்தாரு. நிறைய போஸஸ் ட்ரை பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் என்ன, ஜாலியாக வீட்டுக்கு கிளம்பலாம், எல்லா மெமரிஸோட செம்மையாக சூப்பராக இருந்துச்சு. இல்லை, நல்லா என்ஜாய் பண்ணேன்.
ஹாப்பியாக இருந்துச்சு. அவர் பர்த்டே என்ஜாய் பண்ணாரோ இல்லையோ, நான் செமையாக கிளைமேட்டெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு சாங்ஸு, ஒரு லாங் ட்ரைவு, ரொம்ப ரிலாக்ஸாக நம்மளுக்கு பிடிச்ச பாட்டை கேட்டுட்டு போகிறதுக்கு ஓகே தான். கண்டிப்பாக கிட்ஸ்லாம் இருந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நேரம் நிறுத்தி நல்லா சாப்பிட்டுட்டு ஜம்முன்னு சுட சுட அந்த கிளைமேட்டுக்கு என்ஜாய் பண்ணிட்டு வர்றதுக்கு ரொம்ப நல்ல ஸ்பாட்டு கொடநாடு வியூ பாயிண்ட்டு. ஒரு தாட்டி வேணால் ட்ரை பண்ணுங்கள். இனி வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு வீடியோ அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கேன். நிறைய வீடியோஸ் இனி வந்து போஸ்ட் பண்ணாமல் இருக்கேன். வீக்லி ஒவ்வொரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். டேக் கேர்.